சிக்கன் வாங்கினால் 2 வேளைக்கு மேல் சாப்பிடுறீங்களா? முதலில் அளவை தெரிந்து கொள்ளுங்கள். தாண்டினால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நல்ல சுவையான சிக்கன் உணவு பலருக்கும் பிடித்த ஒன்று. வாரத்தில் ஒரு முறை என்றாலும் சிக்கன் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிறைய பேர். ஆனால் பலர் கவனிக்காத ஒரு விஷயம் இருக்கிறது. சிக்கன் ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அதை எவ்வளவு அளவில் சாப்பிடுகிறோம் என்பதுதான் உடல் நலத்தை தீர்மானிக்கிறது. குறிப்பாக தற்பொழுது பலர் தினமும் சிக்கன் சேர்த்து உணவில் சாப்பிட ஆரம்பிக்கின்றனர். ஒரு நாளைக்கு எவ்வளவு சிக்கன் சாப்பிடுவது பாதுகாப்பானது என்ற கேள்வி மருத்துவ நிபுணர்களிடம் அதிகமாக எழுகிறது. மருத்துவ நிபுணர்கள் கூறுவதன்படி ஒரு சாதாரண உடல் நலத்துடன் இருக்கும் பெரியவருக்கு ஒரு நாளைக்கு சுமார் 100 முதல் 150 கிராம் வரை சிக்கன் போதுமானதாக கருதப்படுகிறது. இந்த அளவு உடலுக்கு தேவையான புரதச்சத்தை வழங்குகிறது. உடலில் தசைகள் வளர்வதற்கும் சக்தி அதிகரிப்பதற்கும் இது உதவுகிறது. குறிப்பாக உடற்பயிற்சி செய்பவர்கள், வேலை அதிகம் செய்யும் நபர்கள் அல்லது உடல் பலம் தேவைப்படும் பணிகளில் இருப்பவர்கள் இந்த அளவு சிக்கன் சாப்பிட்டால் போதுமான சத்துக்கள் கிடைக்கும். ஆனால் பலர் இதைவிட அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரே நாளில் 300 அல்லது 400 கிராம் வரை சிக்கன் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது அல்ல என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். காரணம், சிக்கனில் புரதச்சத்து அதிகமாக இருப்பதால் அது அதிக அளவில் உடலில் சேரும் போது கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு கூடுதல் வேலை உருவாகும். இதனால் நீண்ட காலத்தில் உடலின் சில உறுப்புகள் அதிக அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம். மேலும் சிக்கன் அதிகமாக சாப்பிடும் போது உடலில் கொழுப்பு சேரும் அபாயமும் உள்ளது. குறிப்பாக எண்ணெயில் பொரித்த சிக்கன், கிரில் செய்யப்பட்ட சிக்கன் அல்லது அதிக மசாலா சேர்த்து தயாரிக்கும் உணவுகள் அதிக கலோரிகளை வழங்குகின்றன. இதனால் உடல் எடை அதிகரிப்பு, கொலஸ்ட்ரால் உயர்வு போன்ற பிரச்சனைகள் உருவாகும் வாய்ப்புகள் அதிகம். இதய நோய் அபாயமும் அதிகரிக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். மற்றொரு முக்கியமான விஷயம் சிக்கன் தயாரிக்கும் முறையுமாகும். ஆழ் எண்ணெயில் பொரித்த சிக்கன் அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் வகை சிக்கன் உணவுகள் அடிக்கடி சாப்பிடுவது உடலுக்கு நல்லதல்ல. அதற்கு பதிலாக சுத்தமான வேக வைத்த சிக்கன், குறைந்த எண்ணெயில் சமைத்த சிக்கன் அல்லது சூப் வடிவில் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. இதனால் தேவையான புரதச்சத்து கிடைப்பதோடு உடலுக்கு அதிக கலோரியும் சேராது. மேலும் வாரத்தில் எத்தனை முறை சிக்கன் சாப்பிட வேண்டும் என்பதையும் கவனிக்க வேண்டும். பொதுவாக வாரத்தில் 2 அல்லது 3 முறை சிக்கன் சாப்பிடுவது போதுமானதாக கருதப்படுகிறது. நாள்தோறும் சிக்கன் சாப்பிடும் பழக்கத்தை தவிர்த்து காய்கறி, பருப்பு, மீன் போன்ற பல்வேறு உணவுகளை மாறி மாறி சேர்த்து சாப்பிடுவது உடலுக்கு முழுமையான சத்துக்களை வழங்கும். அதனால் சிக்கன் ஆரோக்கியமான உணவு என்றாலும் அளவுக்கு மீறி சாப்பிடுவது நல்லதல்ல என்பது நிபுணர்கள் கூறும் முக்கியமான எச்சரிக்கையாகும். சரியான அளவில் சாப்பிட்டால் அது உடலுக்கு சக்தி தரும் உணவாக இருக்கும். ஆனால் அளவுக்கு மீறினால் அது உடலுக்கு சுமையாக மாறக்கூடும். அதனால் சிக்கனை விரும்பி சாப்பிடுபவர்கள் கூட ஒரு நாளைக்கு 100 முதல் 150 கிராம் என்ற அளவை நினைவில் வைத்து சாப்பிடுவதுதான் ஆரோக்கியமான தேர்வாகும்.